இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே, மாறாத மனதை மாற்றும், மாறாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மதுபனில் இருக்கும் பொழுது. குடிசையில் வந்து இருந்தாய் நீ, குழந்தைக்கே அனைத்தும் தந்தாய் நீ. குடிசையில் வந்து இருந்தாய் நீ, குழந்தைக்கே அனைத்தும் தந்தாய் நீ. உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தேன். உன் குடிலில் அமர்ந்த பொழுது என் பிறவி பயனை அடைந்தேன். அழியாத அகந்தை அழிக்கும், அழியாத அகந்தை அழிக்கும் ஆண்டவர் வாழும் இந்த பூமி மதுபனில் இருக்கும் பொழுது. ஓம் சாந்தி. நாம் 2025 26 வருடத்திற்கான பாபா மிலன் அவ்வியக்த வாணிகளை நாம் படித்து கேட்டு தாரணை செய்து பாபா நமக்காக என்னவெல்லாம் கூறி சென்றிருக்கிறார், நமக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நிதானித்து இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் போன வாரம் முதல் பாபா மிலன் பார்த்தோம். அதன் சுருக்கமாக இப்பொழுது கேட்போமா? பிறகு நாம் அடுத்த பாபா மிலனில் பாபா என்ன கூறினார், நமக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வரிசையாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருவோம். அச்சா, பாபா 31/10/2025 ரிவைஸ்டு தேதி 15/11/2009 அன்று பாப்தாதா மிலனில் சந்தித்த முதல் அவ்வியக்த மகா வாக்கியத்தில் பாபா நமக்கு சுயராஜ்யத்தின் ரிசல்ட்டை சோதனை செய்து தன்னை மாற்றிக்கொள்க, மேலும் பரந்த ராஜ்யத்தின் அதிகாரி ஆகுக. இந்த தலைப்புல பாபா திலாராம் பாபா நமக்கு உள்ளத்து ஓய்வளிக்கும் பாபா நம்மை சந்திக்க வந்திருந்தார். 3 சிம்மாசனங்களை நினைவு செய்தார். என்னென்ன? சுயராஜ்யத்தின் சிம்மாசனம், பாப்தாதாவின் உள்ளமெனும் சிம்மாசனம், அடுத்து எதிர்காலத்தின் சிம்மாசனம். இந்த எதிர்கால சிம்மாசனத்திற்கு ஆதாரம், அதற்கான ஏற்பாட்டிற்கான முயற்சி இப்போ சங்கம யுகத்துல தான் குழந்தைகள் நாம செய்யணும். தற்போதைய புருஷார்த்தம் தான் அநேக பிறவிகளுக்கான ராஜாங்க உரிமையை நமக்கு தரக்கூடியது. எனவே இந்த ராஜ்ய பாக்கியத்தோட சம்ஸ்காரத்தை நாம் இப்பொழுது தாரணை செய்து கொண்டு இருக்கின்றோம். இதற்காக பாபா நம்மைக்கு கூறுவது என்னவென்றால், இப்பொழுது உங்களுடைய முயற்சி யதார்த்தமாக, அதாவது சரியாக இருக்கிறதா என்று சோதனை செய்ய சொல்லியிருந்தார். எதிர்காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட ராஜ்யம், அதனுடைய விசேஷம் என்ன? அதாவது மனதில் ஒரே ஒரு ராஜ்யம், புருஷார்த்தத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் இந்த சங்கம யுகத்துல. அதனால தான் இந்த ரெண்டுலையும் பாபா நமக்கு சோதனை செய்ய சொல்றாரு.
மாயா ஏதும் இதுல தடை ஏற்படுத்துதா என்று. எதிர்காலத்துல நமக்கு எப்படி இருக்கும்? ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம். அந்த தர்மம் எது? நம்முடைய விசேஷ தாரணை பவித்திரதா அல்லவா? அதனால இந்த பவித்திரதாவுல மாயா உங்களுக்கு எதோ குறுக்கீடு செய்து தடை ஏற்படுத்தவில்லை தானே? அதை சோதனை செய்யுங்க. ஏன்னா 2 ராஜ்யம் இருக்கக்கூடாது. ஒரு ராஜ்யத்துடைய சம்ஸ்காரத்தை எப்ப நிரப்பணும்? இந்த சங்கம யுகத்துல. எனவே நம்முடைய ஒரே தர்மம் எது? பவித்திரதா. அதுல அபவித்திரம் ஏதாவது இருக்கா என்று சோதனை செய்யுங்க. சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறதா? இல்ல மாயா இடையூறு செய்கிறதா? நம்முடைய ராஜ்யம் எப்படி இருக்கணும்? சதா சுகம் சாந்தியா இயற்கையா இருக்கணும், நேச்சுரலா இருக்கணும். அதுல இடையூறு ஏதும் இருக்கா? சோதனை செய்யுங்க. மேலும் சுயராஜ்யத்துல தீர்வு, புகழ், பெருமை இதோட பிரபாவத்தை மாயை ஏதாவது ஏற்படுத்துதா? அதீந்திரிய சுகம் கிடைச்சிட்டு இருக்கா? நிரந்தரமாக இருக்கா? எனவே இங்க யார் சுயம் திருப்தியா இருக்காங்களோ அப்பதான் திருப்தி எப்படி இருக்க முடியும்? சம்பன்னமாகவும் சம்பூர்ணமாகவும் இருக்கும் போதுதான். எனவே பாபா நான் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களிலும் ஆத்மாக்கள், குழந்தைகள் நீங்க நிரம்பி இருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா இதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா உங்களுடைய எதிர்கால சம்பூர்ண ராஜ்யத்துடைய உரிமையாளர்களாக அந்த குறை ஆக விடாது. எனவே இதற்கு இப்ப பல கால முயற்சி ஏற்படணும். எந்த அளவுக்கு முயற்சியோ பயிற்சியோ அந்த அளவிற்குத்தான் எதிர்காலத்துல பலனும் பிராப்தியாக இருக்கும். எனவே பாப்தாதா இப்பொழுது சமயம் குறைவாக இருக்கின்றது என்று எச்சரிக்கை செய்கின்றார். எனவே ஏதாவது மாயை தடை ஏற்படுத்துது, சூறாவளி ஏதாவது வந்தால் கூட அது உங்களுக்கு எப்படி ஆயிடணும்? பரிசாக ஆயிடணும். நமக்கு அந்த அனுபவம் ஒரு ஏணியாக இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி அனுபவம் செய்யணும். அப்படி குழந்தைகள் நீங்க சார்ட் வச்சு சோதிக்கிறீங்களா? நீங்க குழந்தைகள் நிமித்தமா இருக்கீங்க, நிர்மாணிக்கக்கூடியவர்களா இருக்கீங்க. சதா உங்களுடைய மனதுல பிரபுவின் சிந்தனை வச்சுக்கங்க. அதனால செய்பவர் செய்விப்பவர் பாபா என்ற அந்த ஒரு ஸ்திதியில் இருங்க. எனவே சங்கம யுகத்துடைய நேரம் பாபா ஒரு வினாடி கூட எப்படிப்பட்ட மதிப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு வினாடி எதிர்காலத்துல சத்தியுகத்திற்கு 1 மணி நேரத்திற்கு சமம்னு சொல்றார். அந்த அளவிற்கு இந்த சங்கம யுக சமயத்திற்கு மதிப்பு வச்சிருக்கீங்களா? எனவே பாஸ்வித் ஆகணும், பாஸ்வித் ஹானர் ஆகணும். அதனால அந்த இறுதி தேர்வு எப்ப வேணாலும் வரலாம். பாபா இந்த சமயத்திற்கு கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல நீங்க உங்களுடைய குஷி கஜானாவை எப்பவுமே முகம் மற்றும் நடத்தையில எப்பவும் தென்படணும். குஷி எப்போல சத்துணவு வேறு எதுவுமே இல்லை. அத மாதிரி மிகச்சிறந்த பொக்கிஷம் வேற எதுவும் கிடையாது. எனவே பாபா எப்பவுமே சொல்றாரு, சதா குஷியா இருக்கீங்களா? உங்களுடைய குஷி எப்படி தென்படும்? கண்களில, முகத்துல, நடத்தையில தானாகவே தென்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா நீங்க குஷியா இருந்து எப்படி இருப்பீங்க? அந்த குஷி பரவி பரவி மற்றவர்களையும் குஷியை அளித்திடும். அது எப்படி இருக்கும்? குஷி அனைவருக்கும் குஷி அளித்து கொண்டே இருக்கும், பகிர்ந்து கொண்டே செல்லும். குஷியை இன்னொருத்தரோட நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களிடமிருந்து அந்த குஷி அதிகரிக்கிறது. எனவே அந்த குஷியின் கஜானா சதா நிரம்பியவராய் இருக்கீங்களா என்று பாருங்க. எனவே சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்க. சுயராஜ்யத்தோட ரிசல்ட்டை எப்பவுமே சதா சோதித்து கொண்டே இருங்க. அந்த மாதிரி நீங்க சோதனை செய்யும் பொழுது உங்களுடைய எந்த விதமான குறையும் இருந்ததுன்னா, பலகீனம் இருந்ததுன்னா அதனை மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா பல காலம், நீண்ட கால
அகண்ட ராஜ்யம் நடைபெற வேண்டும் அல்லவா? அதற்கு இப்ப தேவை என்னது? பலகால புருஷார்த்தம் தேவை. அதுதான் எதிர்காலத்துல பலகால பிராப்திக்கு அதிகாரியாக உங்களை ஆக்கும். எனவே சதா பலகாலத்திற்கு புருஷார்த்தத்தை செய்விக்கிறோமா என்று அடிக்கோடிட்டு சோதியுங்கள், மாறி இருக்கிறோமா என்று பாருங்கள் என்று முதல் பாபா மிலனில் பாபா நமக்கு சுயராஜ்ய அதிகாரி சோதனை செய்ய வைத்திருந்தார். சரிங்களா? இப்ப நமக்கு பாபா இரண்டாவது பாபா மிலன் சொல்கின்றார். அது என்னவென்று பார்ப்போமா? வாருங்கள். இரண்டாவது பாப்தாதா மிலன் அவ்யக்த மகா வாக்கியம் 15-11-2025. ரிவைஸ்டு தேதி 30-11-2006. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: ஜுவாலாமுகி தபஸ்யா மூலமாக நான் எனது என்னும் வாளை பஸ்மம் செய்து பாப்தாதாவுக்கு சமமாக ஆகுங்கள். அப்போதுதான் முடிவு சமீபமாக வரும். இன்று அளவற்ற அவினாஷி கஜானாவுக்கு எஜமானனாக இருக்கின்ற பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள தன்னுடைய சம்பன்ன குழந்தைகளின் சேமிப்பு கணக்கை பார்க்கின்றார். 3 விதமான கணக்கை பார்க்கின்றார். முதலாவது தனது புருஷார்த்தம் மூலமாக சேமித்த சிரேஷ்ட பாக்கியத்தின் சேமிப்பு கணக்கு. இரண்டாவது சதா திருப்தியாக இருப்பது, மேலும் திருப்திப்படுத்துவது. இந்த திருப்தியின் மூலமாக அடைந்த ஆசிகளின் கணக்கு. மூன்றாவது மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு மூலமாக எல்லையற்ற சுயநலமில்லாத சேவை மூலம் அடைந்த புண்ணிய கணக்கு. நீங்கள் எல்லோரும் கூட உங்களுடைய இந்த 3 விதமான கணக்கையும் சோதித்துக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். புருஷார்த்தத்தின் சேமிப்பு கணக்கு, இரண்டாவது சுயம் திருப்தியாகி மற்றவர்களையும் திருப்தி செய்யக்கூடிய சேமிப்பு கணக்கு, மூன்றாவது மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, இதுல சுயநலமில்லாத சேவை மூலம் அடைந்த புண்ணிய கணக்கு. இந்த 3 விதமான கணக்கையும் சோதித்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இந்த 3 கணக்குகளின் மூலமான சேமிப்பு எவ்வளவு? முதலில் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதற்கான அடையாளம் சதா எல்லோருக்காகவும் தனக்காகவும் திருப்தி சுரூபம், எல்லோருக்காகவும் சுப பாவனை, சுப அபிலாஷை, மேலும் சதா முக மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியிலேயே இருக்கும் அதிர்ஷ்ட ஸ்திதியின் அனுபவத்தில் இருப்பது. ஆதலால் இந்த 2 கணக்குகளின் அடையாளம் தனக்கு அனுபவம் ஆகிறதா என்று சோதித்து பாருங்கள். இந்த எல்லா பொக்கிஷங்களையும் கஜானாவையும் சேமிப்பதற்கான சாவி எது? நிமித்த பாவ், நிர்மான் பாவ், நிஸ்வார்த் பாவ். அதாவது நிமித்த பாவ் என்றால் நான் ஒரு கருவி, நிர்மான் பாவ் என்றால் பணிவு, நிஸ்வார்த் பாவ் என்றால் சுயநலமில்லாத பாவனை. சோதித்துக் கொண்டே இருங்கள் இந்த 3ஐயும். சாவியின் நம்பர் என்ன என்று தெரியுமா? சாவி நம்பர் என்ன? சாவி நம்பர் 3 பிந்தி, அதாவது 3 புள்ளிகள், 3 டாட். ஒன்று ஆத்மா என்ற புள்ளி, இரண்டாவது பாபா என்ற புள்ளி, மூன்றாவது டிராமா என்ற ஃபுல் ஸ்டாப் என்ற புள்ளி. உங்கள் எல்லோரிடமும் சாவி இருக்கிறதல்லவா? பெட்டகத்தை திறந்து கஜானாவை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா?
இந்த எல்லா பொக்கிஷங்களும் விருத்தியாவதற்கான விதி என்ன? திட சங்கல்பம், உறுதி. மனம் உறுதியாக இருந்தால், திடமாக இருந்தால், எந்த ஒரு காரியமானாலும் ஆகுமா ஆகாதா என்ற எண்ணம் வராது. உறுதி இருக்கிறது என்றால் அப்போது ஸ்திதி எந்த நிலையில் இருக்கும்? அதாவது ஆகும், சேமிப்பாகுமோ ஆகாதோ என்ற நிலை இருக்காது. செய்து கொண்டுதானே இருக்கிறோம், ஆகத்தான் வேண்டும். இவ்விதமாக வார்த்தையில் சந்தேக கலப்படம் இருக்கக்கூடாது. உறுதியாக இருப்பவர்கள் நிச்சய புத்தி உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள். அதலால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்ற அனுபவம் செய்வார்கள். பாப்தாதா இதற்கு முன்பே கூறியிருக்கின்றார். ஒருவேளை மிக அதிக அளவில் எல்லா கஜானாக்களையும் சேமிக்க வேண்டுமானால் மன்மனா பவ மந்திரத்தை கருவியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக சதா தந்தையின் அருகில் இருக்கும் அனுபவம் தானாகவே உண்டாகும். இந்த மன்மனாபவ மந்திரத்தை சதா மனமும் புத்தியும் அசரீரி நிலையில பரந்தாமத்துல இருந்தோம் என்றால் எல்லா கஜானாவையும் தானாகவே சேமிப்பாயிடும் தானே. மேலும் எப்படி இருக்கும்? தந்தையோடு அருகில் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் தானே. இந்த அனுபவம் உண்டாகும் தானாகவே. பாஸாகத்தான் வேண்டும். 3 விதமான பாஸ். பாபா எப்பவும் 3 சொல்லுவார் இல்லையா? என்னென்ன பாஸ்? ஒன்று அருகாமையில் இருப்பது பாஸ். இரண்டாவது நடந்தது முடிந்து கடந்து விட்டது பாஸ், அதாவது கடந்தது. மூன்றாவது பாஸ் வித் ஆனர் ஆவது, தேர்ச்சி பெறுவது. ஒருவேளை இந்த 3 பாஸ் இருந்தால் நீங்கள் எல்லோரும் ராஜ்ய அதிகாரி ஆவதில் ஃபுல் பாஸ். அப்படியானால் 3 பாஸ் வாங்கி விட்டீர்களா? பாபா கேட்கிறாங்க. பாஸ்போர்ட் அல்லது இனிமேல் தான் வாங்க வேண்டுமா? யார் 3 பாஸ் வாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். ஓகே, வாங்கவே வேண்டாமா? வாங்கி விட்டீர்களா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் கை உயர்த்தவில்லையே. பாபா என்ன பண்ணுவாரு? உயர்த்தினவங்களை பார்ப்பாரு, உயர்த்தாதவங்களையும் உயர்த்த செய்வார். நீங்கள் வாங்க வேண்டாமா? யோசிக்கிறார்கள். இப்போது சம்பூரணம் ஆகவில்லை, அப்படியா? ஆனால் நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றியாளர்கள் தான், அல்லது ஆக வேண்டுமா? இப்போது காலத்தின் எச்சரிக்கை, பக்தர்களின் கூக்குரல், தன்னுடைய மனம் ஆகியவை மூலமாக எப்படிப்பட்ட குரல் வருகிறது? காலமும் எச்சரிக்கை கொடுக்குது, பக்தர்களுடைய கூக்குரல் கேட்குது, உங்களுடைய மனம் கூட எப்படிப்பட்ட குரல் வெளிவருது? இப்போதே சம்பன்னமாகவும் சமானமாகவும் ஆகியே தீர வேண்டும், அல்லது ஆவோம், யோசிக்கலாம், செய்யலாம் என்று யோசிக்கிறீர்களா? இப்போது காலப்பிரமாணமாக ஒவ்வொரு கணமும் எவரடி என்னும் பாடத்தில் பக்காவாக இருக்க வேண்டும். அழைத்தார்கள், அதாவது எப்போது மேரா பாபா என்று அழைத்தார்களோ அப்போது அன்பான பாபா, அதாவது பியாரா பாபா, மீட்டா பாபா, அதாவது இனிமையான பாபா என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இல்லையா? பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். பாபா நீங்க என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்ட்டோம். இப்ப எவரிடே நம்ம ஆயிட்டும் தானே. இப்ப மேரா பாபான்னு சொன்னாலே போதுமே, அன்பான பாபான்னு சொன்னா போதும், மீட்டா பாபான்னு போதுமே. ஆகவே யார் அன்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சமம் ஆகி அவர்களுக்கு சமன் ஆவதில் சிரமம் ஒன்று இருக்காது. அதாவது இப்ப பாபா மேல பிரியம் வச்சாச்சு. பாபா மேல பிரியம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எதுல நிறைஞ்சிருக்கிறாரோ அதே போல குழந்தைகளாகிய நாமும் நிறைஞ்சிருக்கணும் இல்லையா? முழுமையாக இருக்கணும் இல்லையா? அவங்க தான் பாப் சமான் ஆவதில் அவர்களுக்கு சிரமம் ஒன்றும் இருக்காது. பாப்தாதா பார்க்கின்றார், அவ்வப்போது சமான் ஆவதில் எந்த ஒரு விக்னம் வருகிறதோ அது எல்லோரிடமும் பிரசித்தமான வார்த்தையாக இருக்கிறது. அதாவது அனுபவம் செய்கிறார்கள், அது நான், எனது என்பது.
எல்லாருக்கும் பாப்சமான் ஆகணும்னு ஆவல் இருக்கு, உற்சாகம் இருக்கு. ஆனா அதற்கு தடையாக இருப்பது என்னது? நான் மற்றும் எனது. ஆகவேதான் பாபா இதற்கு முன்பே கூறியிருக்கின்றார், எப்போதெல்லாம் நான் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றீர்களோ அப்போது நான் என்ற வார்த்தை மட்டுமல்ல, நான் ஆத்மா, அதாவது நான் என்ற வார்த்தையோடு ஆத்மா என்பதையும் சேர்த்து இணைத்து பேச வேண்டும். நான் செய்தேன் நான் செய்தேன் அப்படின்னா தேக அபிமானம் இருக்கும். நான் ஆத்மா நிமித்தமாக இருந்து செய்தேன் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? அகங்காரமற்று பணிவுத்தன்மையோடு இருப்போம் தானே. ஏனெனில் நான் என்பது சில சமயம் அபிமானத்தை கொண்டு வருகிறது இல்லையா? இந்த தேக அபிமானத்தை கொண்டு வந்துருது. ஆதலால் வெறும் நான் என்று மட்டுமே சொன்னால் அது தேக அபிமானம் உள்ள நான் ஆகும். ஆத்மா என்பது விடுபட்ட நான் என்பதாக இருக்கிறது. சில சமயம் அபிமானத்தையும் உண்டாக்கும், சில சமயம் அவமானத்தையும் உண்டாக்கும், சில சமயம் மனமுடைந்து போகவும் செய்யும். ஆதலால் இந்த தேகாபிமான நான் என்பதை சொப்பனத்திலும் கூட கொண்டு வராதீர்கள். இந்த நான் எனது என்பதை கனவிலும் கூட கொண்டு வராதீர்கள், அந்த பாடி கான்சியஸ் என்று பாபா சொல்கின்றார். பாப் தாதா பார்த்தார், ஸ்னேகம் என்ற பாடத்தில் மெஜாரிட்டி பாஸ் இல்லையா? பாபா மேல அன்பு வைக்கல யாராவது பாஸ் ஆக முடியாம இருப்பாங்களே என்ன? பாபா சொல்றாங்க எல்லாருமே பாஸ். உங்கள் எல்லோரையும் இங்கே யார் கொண்டு வந்தார்கள்? உங்களில் சிலர் விமானத்தில் வந்திருக்கலாம், ரயில் பயணமாக வந்திருக்கலாம், பஸ் மூலமாகவும் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் பாப்தாதாவின் சிநேகம் என்ற விமானத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். எப்படி சிநேகம் என்ற பாடத்தில் பாஸ் ஆகி இருக்கிறீர்களோ அதுபோல சமான் ஆகும் பாடத்திலும் பாஸ்வித்தானர் ஆகி காண்பிக்க வேண்டும். சரிதானே பாபா சொல்றது? இந்த அற்புதம் செய்து காட்டுங்கள். விருப்பம் தானே? சமானாவது பிடித்தமானதாக இருக்கிறதா? நம்ம தலையாட்டிடலாமா? ஆம் பாபா. விருப்பம் தானே? சமானாவது பிடித்தமானதாக இருக்கிறதா? சமானாகிவிட்டால் முடிவு சமாப்தி எதிரில் வந்துவிடும். ஆனால் சில சமயம் ஆகியே தீர வேண்டும் என்று மனதில் பிரதிஜ்ஞை செய்கிறீர்கள். இதில் உறுதிமொழி பலவீனமாக விடுகிறது. அதாவது நம்ம எல்லாருமே பாப் சமான் ஆவதில் உறுதிமொழி செய்கிறோம். ஆனா அந்த உறுதிமொழியில் என்ன ஆயிடுது? பலவீனம் வந்து விடுகிறது. பரீட்சை பலமுள்ளதாக ஆகிவிடுகிறது. அப்போ உறுதிமொழி செஞ்சா பரீட்சை வரும், பரீட்சையில் நம்ம பாஸ் ஆகணும் இல்லையா? ஆனால் அந்த பரீட்சை என்ன ஆயிடுது? அது பலமுள்ளதாக ஆகிவிடுகிறது. எல்லோருக்குமே விரும்புகிறார்கள், ஆனால் விருப்பம் ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கின்றது. ஏனெனில் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் அதில் உறுதி குறைந்து விடுகிறது. உறுதிமொழி எல்லாருமே ப்ராமிஸ் பண்றோம் பாபாவுக்கு, நான் உங்களை போலவே ஆகி காட்டுவேன் பாபா, நிச்சயம் பாபா அப்படின்னு. ஆனா பரீட்சை வந்து என்ன ஆயிடுது? நம்மளுடைய உறுதிமொழி பலவீனம் ஆயிடுது, பரீட்சை பலம் நிறைந்ததாயிடுது. பாபா சொல்றாங்க சமான் ஆக வேண்டும் என்பது தூரமாகி விடுகிறது. பிரச்சனை என்பது பலசாலியாக ஆகிவிடுகிறது. ஆதலால் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? பரீட்சை வரத்தான் செய்யும். அந்த பரீட்சையில நாம என்ன ஆகணும்? பிரச்சனைன்னு பார்க்காம பிரச்சனைக்கு தீர்வு சொரூபம் ஆகணும். ஆனா நீங்க அந்த மாதிரி இல்லாம பிரச்சனை பலசாலி ஆயிடுது, உங்களுடைய உறுதிமொழி என்ன ஆயிடுது? தூரம் ஆயிடுது, உறுதி குறைஞ்சிடுது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? பாப்தாதா கேக்குறாங்க. பாப்தாதாவுக்கு ஒரு விஷயத்தில் சிரிப்பு வருகிறது. எந்த விஷயத்தில்? பாப்தாதா நம்மை பார்த்து சிரிக்கிறார். எந்த விஷயத்துல? மகாவீர் தான், ஆனால் சாஸ்திரத்தில் கூறியிருப்பதைப் போல ஹனுமானை மகாவீர் என்று சொல்கிறார்கள், ஆனால் வாளையும் காட்டியிருக்கிறார்கள். பக்தியில கூட என்ன நினைச்சிருக்காங்க? மகாவீர்னா யாரு? ஹனுமான். இப்ப ஹனுமான் பலசாலியா இருக்கலாம், கூடவே அவர் கூட என்ன இருக்குது? வாள் இருக்கு இல்லையா ஹனுமானுக்கு? இந்த வாள் நான் என்பதை குறிப்பதாகும். எதுவரை மகாவீர் இந்த வாளை பஸ்பம் செய்யவில்லையோ அதுவரை லங்கா, அதாவது இந்த பழைய உலகம் அழியாது. இந்த நான் என்கிற பாடி கான்சியஸ் அந்த வாளை எரிச்சால் மட்டும்தான்
இந்த பழைய உலகம் அழிந்தால்தான் நீங்க என்னாக முடியும், மகாவீர்னு சொல்ல முடியும். அதனால் இப்போது இதில் நான் என்ற வாளை எரித்து விடுங்கள், அப்போது சமாப்தி சமீபமாக வந்துவிடும். எரிப்பதற்காக, சரி பாபா எனக்கு ஆசை இருக்கு, நானு நான் எரிச்சிடுறேன். எப்படி எரிக்கிறது? பாபா வழி கூறுகிறார். இதில் நான் என்ற வாளை எரித்து விடுங்கள், அப்போது சமாப்தி சமீபமாக வந்துவிடும். எரிப்பதற்காக ஜுவாலாமுகி தபஸ்யா சாதாரண நினைவு அல்ல. எப்படி இருக்கணும்? நினைவு சுரூபமாகும். அதனால தான் ஜுவாலா தேவிக்கு ஞாபகார்த்தம் இருக்கிறது. சக்திசாலியான நினைவு. ஜுவாலாமுகினா என்ன? சக்திசாலியான நினைவு. என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? இப்போது இது மனதில் ஒரு மெட்டு போல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. என்ன மெட்டு? சமானாகியே தீர வேண்டும், சமாப்தியை சமீபமாக கொண்டு வரத்தான் வேண்டும் என்ற மெட்டு. நீங்கள் கூறலாம், சங்கம யுகம் நன்றாக இருக்கிறதல்லவா, எதற்காக சமாப்தியாக வேண்டும்? ஆதலால் நீங்கள் பாபா சமானமாக தயாளு, கிருபாலு, ரஹம்தில் ஆத்மாக்கள் என்றால், இன்று துக்கத்திலுள்ள ஆத்மாக்கள் மற்றும் பக்த ஆத்மாக்கள் மீது இரக்கமுள்ள ஆத்மாக்களே, நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், கருணை உள்ளவர் ஆக்குங்கள். துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. துக்கத்தில் உள்ளவர் மீது இரக்கம் வைத்து அவர்களை முக்தி தாமுக்காவது அனுப்பலாம் இல்லையா? இல்லையா? பாபா நமக்கு சேவை கொடுத்துருக்கிறாரு. பாபாவுனுடைய அறிமுகம் கொடுத்து குழந்தைகளை, வெளியில் உள்ளவங்களை முக்தி, ஜீவன் முக்திக்கான பிராப்தியை ஏற்படுத்த வைக்கணும். இதுதான் உண்மையான சேவை. பாபா சொல்றாங்க, நீங்க அவங்க மேல இரக்கம் இல்லையா? நீங்க யாரு? கருணை நிறைந்தவர்கள் அல்லவா, ரகம்தில் ஆத்மாக்கள் அல்லவா. இப்ப துக்கத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க? தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த இரக்கம் வைத்து அவங்கள நீங்க என்ன பண்ணணும்? முக்தி தாமுக்கு அனுப்பலாம் இல்லையா? பேச்சு மூலமாக செய்யும் சேவை மட்டும் போதாது, மனதோடு பேச்சும் சேர்ந்து கூடவே இணைந்து சேவை செய்ய வேண்டும். பேச்சு மட்டும் சேவை செஞ்சா போதுமா? இப்ப மனசு, அதுவும் பாபாக்கு தானே. இப்ப பாபாவுக்கு சேவை செய்யும் போது எப்படி இருக்கணும்? மனது பேச்சு ரெண்டும் இணைந்து சேவை செய்ய வேண்டும். ஒரே நேரத்தில் இரண்டும் நடக்க வேண்டும். சேவைக்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள். நடக்கும் போதும், இங்கும் அங்கும் சென்று கொண்டு இருக்கும் போதும், முகம் மூலமாக, நடத்தை மூலமாக தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இப்படி பாபா சொல்றாங்க நமக்கு. சேவை எப்படி செய்யணும்? நீங்க இங்க அங்க வாங்க, எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. ஆனால் உங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? முகத்தின் மூலமாக நடத்தை, அதை தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். உங்களுடைய முகம் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கட்டும். உங்களுடைய நடத்தை தந்தையை பிரத்யட்சம் செய்து கொண்டே இருக்கட்டும். ஆகவே இது போல சதா சேவாதாரி பவ. இப்படி சதா சேவாதாரி பவ. நல்லது. பாப்தாதாவுக்கு எதிரில் ஸ்தூலத்தில் நீங்கள் எல்லோருமே அமர்ந்திருக்கின்றீர்கள். ஆனால் சூட்சும சொரூபத்தில் நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் உள்ளத்தில் இருக்கின்றார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து குழந்தைகள் இமெயில் மூலமாக, கடிதம் மூலமாக, மற்றவர் மூலமாக அன்பு நினைவுகளை அனுப்பியிருக்கிறார்கள். எல்லோருடைய பெயர் சகிதமாக பாப்தாதாவுக்கு நினைவு வந்து சேர்ந்தது. பாப்தாதா உள்ளத்திலேயே எல்லா குழந்தைகளையும் எதிரிலேயே பார்த்து வா பச்சே வா என்று மகிமை செய்கின்றார். ஒவ்வொருவருக்கும் இப்போது எழுச்சியுள்ள ரூபத்தில் நினைவிருக்கிறது. எல்லா செய்தியாளர்களுக்கும் தனித்தனியாக கூறுகிறார்கள், இவர்கள் நினைவு, இன்னார் நினைவு அனுப்பி இருக்கின்றனர், இவர் நினைவை அனுப்பி இருக்கின்றார் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை எப்போது நினைவு செய்கிறீர்களோ அந்த அன்பு நிறைந்த நினைவு சாதனங்களுக்கு முன்பே வந்து சேர்கிறது. சரிதானே? இல்லைங்களா? பாபா என்ன சொல்றாரு? தந்தையை எப்போது நீங்க நினைவு செய்றீங்களோ அந்த அன்பு நிறைந்த நினைவு சாதனங்களுக்கு முன்பே வந்து சேர்கிறது. சரிதானே? அநேகருக்கு நினைவு கிடைத்ததல்லவா? நல்லது. அச்சா, யார் முதன்முறையாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் முதலில் கை உயர்த்துங்கள்.
எல்லாம் உயர்த்துறாங்க. முதலில் இவர்கள் சேவையிலும் முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். நல்லது. பாப்தாதா கூறுகின்றார், நல்லது தான், வந்தால் வரட்டும். நீங்கள் வருவதற்கான நேரம் சரி. இனி என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். அடுத்து இந்தூர் ஜோன் ஆர்த்தி சகோதரி சேவாதாரிகள் வந்திருக்காங்க. பாபா சொல்றாங்க, எல்லோருடைய கைகளிலும் மேரா பாபா என்று இருதய உருவத்தில் தயாரிக்கப்பட்ட அடையாள சின்னம் உள்ளது. கை நன்றாகத்தான் அசைக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தையும் அசைக்க வேண்டும். சதா நினைவு இருந்தால் போதும், மேரா பாபா என்பதை மறந்து விடாதீர்கள். நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீர்கள். பாப்தாதா சதா கூறிக்கொண்டே தான் இருக்கின்றார், தைரியம் உள்ளவர்களுக்கு பாப்தாதா 100 மடங்கு உதவி செய்கின்றார். ஒரு அடி எடுத்து வச்ச பாபா நமக்கு தைரியம்ங்கிற ஒரு அடி எடுத்து வைக்கும்போது பாப்தாதா நமக்கு 100 மடங்கு உதவி செய்கிறாரு. நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. இந்தூர் ஜோன் நன்றாக இருக்கிறது. இந்தூர் ஜோன் சாகார் பாபாவின் கடைசியாக நினைவுக்கு வந்த இடம். நன்றாக இருக்கிறது. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் தானே? நல்லது. கோல்டன் லாட்ரி கிடைத்திருக்கிறது. ஜோன் சேவை கிடைத்தவுடன் எல்லா சேவாதாரிகளுக்கும் லீவு கிடைத்து விடுகிறது. எத்தனை பேர் வர வேண்டும் என்று கூறுகிறார்களோ அத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. இப்போது பாருங்கள், இங்கே இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். இதுவும் கூட ஒவ்வொரு ஜோனுக்கும் நல்ல வாய்ப்பு தானே. எத்தனை பேர்களை கூட்டி வர வேண்டுமோ கொண்டு வாருங்கள். நாங்கள் எல்லோருக்கும் மிக குறைந்த சமயத்தில் புண்ணிய கணக்கு மிக அதிகமாக சேர்ந்து விட்டது. யக்ய சேவை உள்ளன்போடு செய்ய வேண்டும். யக்ய சேவை எப்படி இருக்கணும்? மிகுந்த உள்ளன்போடு செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய புண்ணிய கணக்கு தீவிர கதியில் அதிகப்படுத்த வேண்டும். ஏனெனில் சங்கல்பம், சமயம், சரீரம் மூன்றும் பயன்படுத்தப்படுகிறது. யக்ய சேவைக்கான சங்கல்பம் செய்வீர்கள், சமயமும் யக்ய சேவையில் செலவிடப்படும், சரீரமும் கூட யக்ய சேவையில் அர்ப்பணமாகிவிடும். அப்படியானால் இது சேவையா அல்லது பலனா? பிரத்யக்ஷ பலன் என்னவென்றால், யாரோடு யக்ய சேவை செய்தாலும் ஏதாவது ஒரு வீணான சங்கல்பம் வந்ததா? யாருக்காவது வந்ததா? குஷியாக இருந்தீர்கள், குஷியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்படி இங்கு எந்தவிதமான கோல்டன் அனுபவம் செய்தீர்களோ இந்த அனுபவத்தை அங்கு சென்று பின்னரும் கூட எழுச்சியுற செய்து அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்தூர் ஜோன் ஆர்த்தி சகோதரி சேவாதாரிகள் வந்திருக்கிறார்கள். எல்லோருடைய கைகளிலும் மேரா பாபா என்று இருதய உருவத்தில் தயாரிக்கப்பட்ட அடையாள சின்னம் உள்ளது. கை நன்றாகத்தான் அசைக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தையும் அசைக்க வேண்டும். சதா நினைவு இருந்தால் போதும், மேரா என்பதை மறந்து விடாதீர்கள். நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீர்கள். பாப்தாதா சதா கூறிக்கொண்டேதான் இருக்கின்றார், தைரியம் உள்ளவர்களுக்கு பாப்தாதா 100 மடங்கு உதவி செய்கின்றார். நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. இந்தூர் ஜோன் நன்றாக இருக்கின்றது. இந்தூர் ஜோன் சாகார் பாபாவின் கடைசியாக நினைவுக்கு வந்த இடம். நன்றாக இருக்கிறது. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. கோல்டன் லாட்டரி கிடைத்திருக்கிறது. ஜோன் சேவை கிடைத்தவுடன் எல்லா சேவாதாரிகளுக்கும் லீவு கிடைத்து விடுகிறது. எத்தனை பேர் வர வேண்டும் என்று கூறுகிறார்களோ அத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைத்து விடுகின்றது. இப்போது பாருங்கள், இங்கே இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். இதுவும் கூட ஒவ்வொரு ஜோனுக்கும் நல்ல வாய்ப்புதானே. எத்தனை பேர்களை கூட்டி வர வேண்டுமோ கொண்டு வாருங்கள். உங்கள் எல்லோருக்கும் மிக குறைந்த சமயத்தில் புண்ணிய கணக்கு மிக அதிகமாக சேர்ந்துவிட்டது.
யக்ஞ சேவை உள்ளன்போடு செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய புண்ணிய கணக்கு தீவிர கதியில் அதிகப்படுத்த வேண்டும். ஏனெனில் சங்கல்பம், சமயம், சரீரம் மூன்றும் பயன்படுத்தப்படுகிறது. யக்ஞ சேவைக்கான சங்கல்பம் செய்வீர்கள். சமயமும் யக்ஞ சேவையில் செலவிடப்படும். சரீரமும் கூட யக்ஞ சேவையில் அர்ப்பணமாகிவிடும். அப்படியானால் இது சேவையா அல்லது பலனா? பிரத்யக்ஷ பலன் என்னவென்றால், யாரோடு யக்ஞ சேவை செய்தாலும் ஏதாவது ஒரு வீணான சங்கல்பம் வந்ததா? யாருக்காவது வந்ததா? குஷியாக இருந்தீர்கள், குஷியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்படி இங்கு எந்தவிதமான கோல்டன் அனுபவம் செய்தீர்களோ, இந்த அனுபவத்தை அங்கு சென்ற பின்னரும் கூட எழுச்சியுறச் செய்து அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எப்போதாவது மாயா சங்கல்பம் வந்தாலும் மனதை விமானம் மூலமாக சாந்திவன் வந்து சேர்ந்து விட வேண்டும். மனம் என்ற விமானம் இருக்கிறதல்லவா? எல்லோரிடமும் மனம் என்ற விமானம் இருக்கின்றது. பாப்தாதா ஒவ்வொரு பிராமணனுக்கும் ஜென்மம் எடுத்த உடனேயே சிரேஷ்டமான மனதை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். இந்த விமானத்தில் அதிகமாக முயற்சி எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பறக்க வேண்டுமானால் ஸ்டார்ட் மேரா பாபா போதும். ஓட்டத் தெரியுமா விமானம்? எப்போதாவது ஏதாவது இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் மதுபன் வந்து சேர்ந்து விடுங்கள். பக்தி மார்க்கத்தில் 4 இடம் யாத்திரை சென்று வருபவர்கள் தங்களை மிகவும் பாக்கியவான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மதுபனிலும் 4 இடங்கள் உள்ளன. நீங்கள் 4 இடங்களுக்கும் சென்றிருக்கிறீர்களா? பாண்டவ பவனில் 4 இடங்கள் உள்ளன. யார் வந்தாலும் பாண்டவ பவன் செல்கிறீர்கள் அல்லவா? முதலாவது சாந்தி ஸ்தம்பம், மகா தீர்த்தம். இரண்டாவது பாப்தாதாவின் அறை, பாபா ரூம். இது சிநேகத்தின் இடம். மூன்றாவது குடிசை. இது சிநேக சந்திப்பிற்கான இடம். நான்காவது ஹிஸ்டரி ஹால். நீங்கள் எல்லோருமே இந்த 4 இடங்களுக்கும் சென்றிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் மகான் பாக்கியவான் ஆகியே விட்டீர்கள். இப்போது ஏதாவது ஒரு இடத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். எப்போதாவது கவலையாக இருந்தால் குடிசையில் ரூக்ரிகான் பாபாவுடன் ஆன்மீக சம்பாஷணை செய்வதற்கு வந்துவிடுங்கள். சக்திசாலி ஆக வேண்டும் என்ற அவசியம் இருந்தால் சாந்தி ஸ்தம்பம் வந்துவிடுங்கள். அல்லது வீணான எண்ணங்கள் வருகிறது, அதிக வேகமாகவும் வருகிறது என்றால் ஹிஸ்டரி ஹாலுக்கு வந்துவிடுங்கள். சமான் ஆவதற்கான திட சங்கல்பம் உற்பத்தியானால் பாப்தாதாவின் அறைக்கு வந்துவிடுங்கள். நல்லது. எல்லோரும் கோல்டன் சான்ஸ் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் அங்கு இருக்கும் போதும் கோல்டன் சான்ஸ் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. தைரியசாலிகள் நன்றாக இருக்கிறார்கள். அடுத்து காட் குரூப். தில்வாலே அமர்ந்திருக்கிறார்கள். மிக நல்ல மாநாடு எல்லோரும் சேர்ந்து செய்திருக்கிறீர்கள். நன்றாக செய்தீர்கள். உங்களுக்குள்ளேயே மீட்டிங்கும் செய்தீர்கள். மேலும் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று பிரசிடென்ட்டுக்கும் கூட விருப்பம் இருந்தது. அவருக்கும் விருப்பம் இருக்கிறதென்றால் அவரையும் உங்களோடு இணைத்துக் கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். மேலும் கூடவே பிராமணர்களுக்கான மீட்டிங் இருக்கிறதல்லவா? அதிலும் கூட இந்த புரோகிராம் பற்றி எடுத்துரைத்து எல்லா பிராமணர்களுடைய சம்மதம் பெற்று செய்யும் போது அந்த சம்மதம் காரணமாக சக்தி நிரம்பிவிடும். மற்றபடி காரியம் நன்றாக இருக்கிறது. செய்து கொண்டே இருங்கள். பரப்பிக்கொண்டே இருங்கள். முயற்சி நன்றாக இருக்கிறது. புரோகிராம் நன்றாகவே இருக்கிறது. மேலும் தில்வாலே குரூப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பரந்த மனதுடன் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி.
அடுத்து இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுடன் ஒவ்வொரு சந்திப்பிலும் இரட்டை வெளிநாட்டினரும் கலந்து கொள்வது அழகுக்கு அழகூட்டுகிறது. இரட்டை வெளிநாட்டினரைக் கண்டு அனைவருக்கும் உற்சாகம் ஏற்படுகிறது. அனைத்து இரட்டை வெளிநாட்டினரும் உற்சாகம் ஆர்வத்தில் முன்னேறி பறந்து கொண்டு இருக்கின்றனர். நடப்பதில்லை, பறக்கின்றனர். பறக்கின்றவர்களா அல்லது நடக்கிறவர்களா? சதா பறந்து கொண்டு இருப்பவர்கள். நடப்போர் அல்ல. பார்த்தால் விமானத்தில் பறந்துதான் வரவேண்டி உள்ளது. ஆக பறப்பது என்பது உங்களுக்கு அப்பியாசம் உள்ளதுதான். அது சரீர ரீதியாக பறப்பது, இது மன ரீதியாக பறப்பது. மிக தைரியம் வைக்கிறீர்கள். பாப்தாதா பாருங்கள், எங்கெங்கெல்லாமோ மூலை முடுக்குகளிலிருந்து தனது குழந்தைகளை தேடியுள்ளார். மிக நல்லது. சொல்வதுதான் இரட்டை வெளிநாட்டினர். ஆனால் உண்மையில் பாரத தேசத்தினர்தான். ராஜாங்கம் கூட எங்கு செலுத்த வேண்டும்? பாரத தேசத்தில்தானே. சேவையின் காரணமாக கண்டங்களிலும் போய் சேர்ந்து விட்டீர்கள். பற்பல இடங்களில் சேவை கூட உற்சாகம் ஆர்வத்தோடு சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். விக்ன விநாசக் இல்லையா? எந்த தடை வந்தாலும் பயப்படுபவர்கள் இல்லையே. இது ஏன் நடக்கிறது? இப்படி எப்படி நடக்கிறது? அப்படி கிடையாது. என்ன நடந்தாலும் அது நமது தைரியத்தை அதிகரிப்பதற்கான சாதனம் ஆகும். பயப்படக்கூடாது. உற்சாகம் ஆர்வத்தை அதிகரிக்கும் சாதனம். அம்மாதிரி உறுதியானவைகள் தானே? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கச்சாவா? நிலை குலைந்தவர்களா? இல்லை, கச்சா என்ற வார்த்தையே நன்றாக இல்லை. கூடவே வருவீர்கள். நல்லது. தாதி ஜானகிஜி ஆஸ்திரேலியா பயணம் முடித்து வந்துள்ளார். மிகுந்த அன்பு நினைவுகளை கூறுகிறார். பாப்தாதாவிடம் இமெயிலில் கூட செய்திகள் வந்துள்ளன. பாப்தாதா பார்க்கின்றனர். இப்போதெல்லாம் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் கூட ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி ஆயிற்று. எல்லோரும் நன்கு கற்றுக்கொண்டு விட்டனர். சேவையின் சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுத்த நன்கு அப்பியாசம் ஆகிவிட்டது. ஆஸ்திரேலியா பாப்தாதாவிற்கு நம்பர் 1 ஆக தெரிகிறது. ஆனால் முதலில் முன்னணியில் இருந்தது. இப்போது யூகே கொஞ்சம் முன்னணியில் சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலியா நம்பர் 1 ஆகியே தீர வேண்டும். யூகே நம்பர் 2 ஆகிவிடாது. அதுவும் நம்பர் 1லேயே இருக்க வேண்டும். பழைய ஆஸ்திரேலிய குழந்தைகள் பாப்தாதாவின் நினைவில் உள்ளனர். பாப்தாதாவின் செல்லம் நிர்மல் ஆசிரம். நிர்மலா தீதி என்று கூறுகிறீர்கள். தீதி என்று கூறுகிறீர்கள். தீதி என்று கூறுகிறீர்கள் தானே? ஆனால் பாப்தாதா ஆரம்பத்திலிருந்தே நிர்மல் ஆசிரம் என்று பட்டமளித்துள்ளார். அந்த ஆசிரமத்தில் அநேக ஆத்மாக்கள் உதவி பெற்று உள்ளனர். பாபாவினுடையவர்களாக ஆகியுள்ளனர். ஆகிக்கொண்டும் இருக்கின்றார்கள். ஆகிக்கொண்டும் இருப்பார்கள். ஆக ஒவ்வொரு ஆஸ்திரேலிய குழந்தைக்கும் விசேஷ நினைவுகள். இதோ முன்னேயே அமர்ந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவினர் தானே நீங்கள்? பாப்தாதாவின் உதவியுடன் வெற்றி கனியும் கிடைக்கிறது. நல்லது. இப்போது என்ன திட சங்கல்பம், மன உறுதியை எடுத்துக்கொள்கிறீர்கள்? இப்போது வெற்றி எமது பிறப்புரிமை, வெற்றி நமது கழுத்து மாலை. இந்த நிச்சயம் மற்றும் ஆன்மீக போதையில் அனுபவ சொரூபமாகி இருங்கள். நல்லது. கவலையிலிருந்து விடுதலை பெற்ற கவலையற்ற ராஜாக்களுக்கு, சதா துக்கமே இல்லாத ஊரின் மகாராஜா சொரூபத்தில் ஸ்திரமாய் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அனைத்து பொக்கிஷங்களினாலும் நிறைந்து விளங்கும் உலகிலேயே மிக பணக்காரர்களான அனைத்து குழந்தைகளுக்கு
பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள், வரத்தை வழங்கும் வள்ளலின் வரங்கள் மற்றும் நமஸ்தே. தாதிஜியுடன் எவ்வளவு அன்புடன் அனைவரும் பார்க்கின்றனர். சரியாகிவிடும், சரிதானே? சௌகரியமாகத்தான் இருப்பீர்கள். நல்லது. அனைவருக்கும் குஷி. அனைவருமே குஷியை அடைகின்றனர். குஷி அடைவது அனைத்திலும் பெரிய பாக்கியத்தின் அடையாளமாகும். குஷியாய் இருப்பவர் தனது முகத்தின் மூலம் அநேகருக்கு குஷியின் அனுபவத்தை செய்விக்கிறார். தாதி ஜானகிஜி வெளிநாட்டு செய்திகளை கூறினார். இப்போது முழு பாரதமும் உங்கள் கையில் வரவேண்டி உள்ளது. அவர்கள் தானாகவே முன்வந்து உங்களிடம் ஒப்படைப்பர். இப்போது நீங்கள் சற்று முயற்சி எடுக்க வேண்டி உள்ளது. கைப்பிரதிகள் போன்றவை அச்சிட வேண்டி உள்ளது. முயற்சி எடுக்க வேண்டியுள்ளது. பிறகு தாங்களாகவே உங்களிடம் சமர்ப்பிப்பார்கள். நமது பாபா வந்துவிட்டார். இந்த வார்த்தை அனைவர் வாயிலிருந்தும் வெளிவர வேண்டும். அது ஒன்றுதான் பாக்கி உள்ளது. இதுவும் அருகில் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பறந்து கொண்டு இருங்கள். ஃபரிஸ்தா ஆகி பறந்து கொண்டே இருங்கள். அவர்களுக்கு ஃபரிஸ்தாக்களின் திவ்ய காட்சி கிடைத்து கொண்டு இருக்கும். டாக்டர் அசோக் மேத்தாவுடன் நல்லதொரு காரியத்திற்கு நிமித்தமாகி விட்டீர்கள். அநேக ஆத்மாக்களுக்கு மிக எளிதாக அறிமுகம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. மும்பையில் உள்ள மருத்துவமனையின் நல்ல பலனை எடுத்துள்ளீர்கள். நோயாளிகளை மதுபன் வரை சேர்த்துள்ளீர்கள். இந்த சேவையை மிக நன்றாக செய்துள்ளீர்கள். நோயாளிகளுக்கு பொறுமையை கற்றுத்தந்து உள்ளீர்கள். நல்லதுதானே? அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டது. நல்லது. இந்த மருத்துவமனை மூலமாகவும் அநேக முக்கியஸ்தர்கள் விஐபி செய்தியை பெற்று செல்ல வருவர். ஆரோக்கிய கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்தப் போகிறார்கள். நல்லது. ஆரோக்கியம் என்கிற வார்த்தையை கேட்டவுடனேயே ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இங்கு கூட குளோபல் மருத்துவமனை திறந்தவுடன் சூழ்நிலையே மாறிவிட்டதல்லவா? இந்நாட்களில் உடல் ஆரோக்கிய உணர்வு மிகுதியாக உள்ளது இல்லையா? எனவே இரட்டை லாபம் கிடைக்கும் என்று நினைக்கின்றனர். அடுத்து மும்பையின் பிரபல பாடகர் சமீர் சகோதரர் பற்றி பாபா கூறுகிறார். இப்போது இரட்டை பாடல் பாட வேண்டும். வாய் மூலம் பாடுகிறீர்கள், மிக நல்லது. எழுதவும் செய்கிறீர்கள், நன்கு படைக்கிறீர்கள். தவறாக படைக்கவில்லை, சரியாக படைக்கிறீர்கள். இப்போது மனதால் பாபாவின் குணங்களை பாடுங்கள். இரட்டை பாடல்கள். அப்போது உங்கள் முகம் குஷியில் மலர்ந்து விளங்கும். ஏதோ விசேஷமாய் அடைந்துள்ளீர்கள் என்பது உங்கள் முகத்தின் மூலம் தெரிய வரும். நல்லது. சரியான நேரத்தில் வந்தடைந்துள்ளீர்கள். அடுத்து நாராயணன் சகோதரர், பிரம்மா பாபாவின் குமாரர், அகமதாபாத் மருத்துவமனையில் இருக்கும் அவரது சகோதரியான பரதாதி, அதாவது நிர்மல் சாந்தாஜி இருக்காங்க. நிர்மல் சாந்தாஜியை காண வந்துள்ளார். அவரும் சரியாகி கொண்டு இருக்கிறார். வயது அதிகம் இல்லையா? வயது அதிகம் காரணமாக கொஞ்சம் சமயம் எடுக்கிறது. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? செட்டாகி உள்ளீர்கள் தானே? அனைவரும் நன்றாக உள்ளனரா? அனைவருக்கும் அன்பு நினைவுகளை கூறவும். இவ்வாறு நமக்கு பாப்தாதாவின் மகா வாக்கியம் இத்தோடு முடிந்தது. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
போக்கும் என் பாவம் அனைத்தும் போக்கும் புண்ணியவான் வாழும் பூமி மதுபனில் இருக்கும் பொழுது பூலோகம் போனால் மாறி ஸ்வர்க்கமும் மண்ணில் வந்தால் பூலோகம் ஓர் நாள் மாறி ஸ்வர்க்கமும் மண்ணில் வந்தால் மதுவன்னை போலே இருக்கும் என்றே மனதும் உரைக்கும் மதுவன்னை போலே இருக்கும் என்றே மனதும் உரைக்கும் பற்றாமல் வாரி வழங்கும் பற்றாமல் வாரி வழங்கும் பெரும் வள்ளல் வாழும் பூமி மதுபனில் இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே மாறாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மதுபனில் இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது மதுபனில் இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே மதுபனில் இருக்கும் பொழுது காற்றாய் மிதக்கிறேனே மாறாத மனதை மாற்றும் மாறாத மனதை மாற்றும் மந்திரவாதி வாழும் பூமி மதுபனில் இருக்கும் பொழுது
ஓம் சாந்தி. நாம் 2025-26 வருடத்திற்கான பாபா மிலன் அவ்யக்த வாணிகளை நாம் படித்து கேட்டு தாரணை செய்து பாபா நமக்காக என்னவெல்லாம் கூறி சென்றிருக்கிறார், நமக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நிதானித்து இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் போன வாரம் முதல் பாபா மிலன் பார்த்தோம். அதன் சுருக்கமாக இப்பொழுது கேட்போமா? பிறகு நாம் அடுத்த பாபா மிலனில் பாபா என்ன கூறினார், நமக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வரிசையாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருவோம். அச்சா, பாபா 31-10-2025 ரிவைஸ்டு தேதி 15-11-2009 அன்று பாப்தாதா மிலனில் சந்தித்த முதல் அவ்யக்த மகா வாக்கியத்தில் பாபா நமக்கு சுயராஜ்யத்தின் ரிசல்ட்டை சோதனை செய்து தன்னை மாற்றிக்கொள்க, மேலும் பரந்த ராஜ்யத்தின் அதிகாரி ஆகுக, இந்த தலைப்புல பாபா திலாராம் பாபா நமக்கு உள்ளத்து ஓய்வளிக்கும் பாபா நம்மை சந்திக்க வந்திருந்தார். 3 சிம்மாசனங்களை நினைவு செய்தார். என்னென்ன? சுயராஜ்யத்தின் சிம்மாசனம், பாப்தாதாவின் உள்ளமெனும் சிம்மாசனம், அடுத்து எதிர்காலத்தின் சிம்மாசனம். இந்த எதிர்கால சிம்மாசனத்திற்கு ஆதாரம், அதற்கான ஏற்பாட்டிற்கான முயற்சி இப்போ சங்கம யுகத்துல தான் குழந்தைகள் நாம செய்யணும். இப்ப தற்போதைய புருஷார்த்தம் தான் அநேக பிறவிகளுக்கான ராஜாங்க உரிமையை நமக்கு தரக்கூடியது. எனவே இந்த ராஜ்ய பாக்கியத்தோட சம்ஸ்காரத்தை நாம் இப்பொழுது தாரணை செய்து கொண்டு இருக்கின்றோம். இதற்காக பாபா நம்மைக்கு கூறுவது என்னவென்றால், இப்பொழுது உங்களது முயற்சி யதார்த்தமாக, அதாவது சரியாக இருக்கிறதா என்று சோதனை செய்ய சொல்லியிருந்தார். எதிர்காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட ராஜ்யம், அதனுடைய விசேஷம் என்ன? அதாவது மனதில் ஒரே ஒரு ராஜ்யம், புருஷார்த்தத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் இந்த சங்கம யுகத்துல. அதனால தான் இந்த ரெண்டுலையும் பாபா நமக்கு சோதனை செய்ய சொல்றாரு, மாயா ஏதும் இதுல தடை ஏற்படுத்துதா என்று. எதிர்காலத்துல நமக்கு எப்படி இருக்கும்? ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம். அந்த தர்மம் எது? நம்முடைய விசேஷ தாரணை பவித்திரதா அல்லவா? அதனால இந்த பவித்திரதாவுல மாயா உங்களுக்கு எதுவும் குறுக்கீடு செய்து தடை ஏற்படுத்தவில்லை தானே? அதை சோதனை செய்யுங்க. ஏன்னா 2 ராஜ்யம் இருக்கக்கூடாது. ஒரு ராஜ்யத்துடைய சம்ஸ்காரத்தை எப்ப நிரப்பணும்? இந்த சங்கம யுகத்துல. எனவே நம்முடைய ஒரே தர்மம் எது? பவித்திரதா. அதுல அபவித்திரம் ஏதாவது